கோடா அப்படின்னு ஒரு படம் ஒன்று பார்த்தோம் ஒரு வாரத்துக்கு முன்னாடி. இந்த கோடா படம் எப்படின்னா, மாற்றுத்திறனாளி அப்பா அம்மா, அண்ணனும் மாற்றுத்திறனாளி. என்னென்னா எல்லாருக்குமே காது கேட்காது, வாய் பேச முடியாது. 3 பேருமே, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் 2 பேருமே காது கேட்காது, வாய் பேச முடியாது. பிறந்த பையனும் காது கேட்காது, வாய் பேச முடியாது. ஆனால் பொண்ணு ரெண்டாவது ஒரு பொண்ணு பிறக்கும். அந்த பொண்ணு காதும் கேட்கும், வாயும் பேசும், கண்ணும் தெரியும். ஸோ இந்த மாதிரி ஒரு குடும்பத்தில் 3 அதாவது ஒன்றுக்கு மேற்பட்டவர்கள் காது கேட்காம வாய் பேச முடியாமல் இருக்கும்பொழுது அவங்களுக்கு ஒரு குழந்தை பிறந்து அது காது கேட்குது, வாய் பேச முடியுது அப்படின்னா அது கோடா கம்யூனிட்டின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த படம் பார்த்து முடிச்சதுமே ரொம்ப நெகிழ்ச்சியான என்னுடைய திரைப்பட விமர்சன வீடியோவில் 30 நிமிடத்துக்கு பேசின ஒரு வீடியோவாக அதை நான் பார்க்குறேன். அந்தளவுக்கு ரொம்ப மகிழ்ச்சியுமாச்சு. நிறைய அட்வைஸ்லாம் பண்ணேன். ஸோ இந்த நேரத்தில் தான் ஹரிணி என்ன பண்ணால் ஒரு ட்விட்டர் லிங்க் எனக்கு அனுப்பிச்சி வச்சுருந்தா. அதில் என்னன்னா, அந்த ஃபெனோசெபின் அழகிரி அவங்க ஒரு லிங்க் அது. அதில் என்னென்னா, இளவரசி அவங்க இளவரசின்னு ஒருத்தவங்க அந்த ட்விட்டரில் எழுதியிருந்தாங்க. ஆக்சுவலாக அவங்க பேர் ரேவதி மஞ்சுமான்னு நினைக்கிறேன். இளவரசின்ற பேரில் எழுதியிருந்தாங்க. அது நல்லா இருந்தது பார்க்குறதுக்கு. ஓகே. அதில் என்னன்னா, இந்த பெண்ணுடைய, அதாவது கண் பார்வையற்ற இந்த பெண் இன்றைக்கி ஐஎஃப்எஸ் அதிகாரியாக இருக்கிறாங்க. வெளியுறவுத்துறையில் இருக்காங்க. ஆக்சுவலி இந்தோனேசியாவில் அரசு பணியில் இருக்காங்க. ஓகே. அப்போ இந்த ட்ராவல் இருக்குல்ல, ஒரு கண் தெரியாத மாற்றுத்திறனாளியான ஒரு பெண் இந்த அளவுக்கு வளர்ந்து, அதுவும் ஐஏஎஸ் ஐபிஎஸ் லெவலுக்கான ஒரு எக்ஸாமை ஒரு மாற்றுத்திறனாளி எழுதி அந்த இடத்துக்கு ஒரு பொசிஷனுக்கு போகிறாங்கன்னும் போது ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. கீழேயே பார்த்தீங்கன்னா நியூஸ் 18 நம்ம கார்த்திகேயன் அவர்களோட ஒரு இன்டர்வியூவும் பார்த்தோம். சரி, இதை பற்றி பேசுவோம் அப்படின்னு அந்த சப்ஜெக்டை எடுத்துக்கிட்டோம். அதுக்கு தான் இவ்வளோ பெரிய முன்னுரை. ஸோ நான் ஜாக்கி சேகர், ஜாக்கி டிவிக்காக நம்மோடு இணைந்து உரையாட வந்திருக்கிறேன். ரைட். ஸோ விரிவான ஒரு பார்வைக்கு ஸ்டேட் வித் அஸ். ஃபெனோசெபின் இவங்க மாற்றுத்திறனாளி, கண் பார்க்க முடியாது. குழந்தை பிறந்த ஒரு வயசுலேயே கண்டுபிடிச்சிட்டாங்க. என்னது, குழந்தை எல்லாத்தையும் தடுக்கி விழுது. அதன் பிறகு சங்கரநேந்திராலயாவுக்கு அழைச்சிட்டு போகும்போது தான் அந்த குழந்தைக்கு 4 வயசில் டிக்ளேர் பண்ணுறாங்க, இந்த குழந்தைக்கு கண் பார்வை இல்லை அப்படின்னு. இதன் பிறகு அந்த பெண்ணுடைய தந்தையும் தாயும் இருக்காங்கல்ல, அவங்க ஒரு விஷயம் தனக்கு மகளாக கொடுத்துட்டாங்க. அதுக்காக மனசொடிஞ்சு போகாமல் அவர் ரயில்வே துறையில் இருந்திருக்கிறார். பெரம்பூரில் இருந்திருக்காரு. வில்லிவாக்கம், அதான் வில்லிவாக்கம் பெரம்பூர் எல்லாமே அந்த ஏரியா தான். ஸோ அவர் என்ன பண்ணுறாருன்னா, தன்னுடைய மகளை பள்ளியில் சேர்க்கணும், அவளுக்கு கல்வி புகட்டணும் அப்படின்ட்டு வண்டியில் கூட்டிகிட்டு நம்ம இல்லை, வண்டியில் கூட்டிகிட்டு வர்றதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் என்னென்னா, அவங்க இப்போ அவங்களுக்கு ஒரு 30 வயதுக்கு மேலே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். அந்த டைமில் இந்த மாதிரியான கண் பார்வையற்றவங்களுக்கு ஸ்கூல் இருக்குமானே தெரியாத ஒரு காலகட்டம். அவங்களை சுற்றி இருக்கிறவங்களுக்கு யாருக்குமே அந்த பிரச்சனைகள் இல்லாதப்ப இது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். இப்போ யாருக்காவது ஒருத்தருக்கு ஏற்கனவே இருந்ததுன்னா கூட அவங்களை எப்படி நம்ம ஹேண்டில் பண்ணணும்னு தெரியும், எப்படி ட்ரீட் பண்ணணும்னு தெரியும், எப்படி என்ன பண்ணணும்லாம் தெரியும் நமக்கு. அந்த மாதிரி எதுவுமே தெரியாது இருக்கிறப்ப அந்த அப்பா எடுத்த முயற்சி எனக்கு ரொம்ப நெகிழ்ச்சியா இருந்தது. நான் இதுக்கு முன்னாடி நிறைய மாற்றுத்திறனாளி குழந்தைகளை பார்த்துருக்கேன். ஸ்டெப்ஸே எடுக்க மாட்டாங்க. அந்த குழந்தை அப்படியே இருக்கும், ஸ்கூலுக்கு அனுப்ப மாட்டாங்க. அந்த வீட்டில் அப்படியே ஒரு சப்ஜெக்டாக வச்சுட்டு இருப்பாங்க. எந்த ஒரு மெனக்கடலும் பண்ண மாட்டாங்க. இப்படி பிறந்துருச்சு, தலையெழுத்து, இப்படிலாம் பேசுவாங்க அவசரம். அதுக்கான மெனக்கடலே அவங்க பண்ணவே மாட்டாங்க. ஆனால் நிறைய இடங்கள்ல இந்த மாதிரியான மெனக்கடல்கள் பண்ணுறது இருக்குல்ல, அது நிச்சயமாக அது ரொம்ப பெரிய விஷயம். அந்த வகையில் நான் என்ன பார்க்குறேன்னா, அவங்க அப்பாவும் சரி அவங்க அம்மாவுக்கும் இது ஒரு புது விஷயம். ஆனால் இதற்கான ஒரு ஸ்கூலை கண்டுபிடிக்கிறாங்க. சென்னையில் தேடி கண்டுபிடிக்கிறாங்க. அந்த தேடி கண்டுபிடிக்கும் பொழுது அவங்க கண் பார்வையில் அவங்களுக்கு கிடைக்கிற இதுதான் ஒரு ஸ்கூல் ஜெமினி ஃப்ளைஓவர், நம்ம இது இப்போ அண்ணா மேம்பாலம் இருக்குல்ல, அங்கே இந்த கண் பார்வையற்றோர் பள்ளி இருக்குது, லிட்டில் ஃப்ளவர் கான்வென்ட் அப்படின்னு அந்த பள்ளி இருக்குது. இந்த பள்ளியில் இந்த பொண்ணு படிக்க ஆரம்பிக்குது. இதில் அவங்க அப்பா டெய்லி கூப்பிட்டுட்டு இந்த ஸ்கூலில் விட்டுட்டு, காலையில் இட்டு விட்டுட்டு வேலைக்கு போயிட்டு 4 மணிக்கு ஸ்கூல் விடும்போது குழந்தைய திரும்ப கூப்பிட்டுக்கிட்டு போய் வீட்டில் விட்டுட்டு திரும்ப வேலைக்கு போகிறேன்.
இந்த மாதிரியான ஒரு வேலையை இந்த குழந்தை 10வது படிக்கிற வரையும் அந்த அவர் வந்து அவங்க அப்பா வந்து செஞ்சிருக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு ஒரு விஷயம் அவர் ரொம்ப நல்லா பண்ணது என்ன, இத்தனைக்கும் ரயில்வேயில் வேலை பார்க்குறாங்க. ஸோ அவங்களுக்கு கண்டிப்பாக இந்த பாஸ் இருக்கும், டூர்ஸ் நிறையா போடுவாங்க ரயில்வே அதிகாரிகள், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அவருக்கான விஷயங்கள் எல்லாத்தையுமே அவர் தியாகம் பண்ணுறாரு. இந்த டூரு இதெல்லாம் அவாய்ட் பண்ணிட்டு ஒரு சாட்டர்டே சண்டேவும் அந்த குழந்தை வந்து பேச்சு திறனை வளர்க்கணும், ஏதாவது ஒரு திறமை அந்த குழந்தைக்கு வளர்க்கணுங்கிறதுக்காக ஒரு சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை ஆனாலும் அவரோட வேலை என்னன்னா எங்கேயாவது ஒரு பேச்சு போட்டிக்கு அவங்கள கூட்டு போறது, அவங்க அங்க பேசுவாங்க, அவங்கள அங்க இருந்து பேச்சு போட்டி முடிஞ்ச உடனே பார்த்து கூட்டு வர்றது. ஸோ இந்த மாதிரியான விஷயங்களையும் பண்ணியிருக்காங்க. இது அப்பா மட்டுமல்ல, இவங்க படிக்கிற காலத்தில் நிறைய நேரங்களில் பார்த்தீங்கன்னா அவங்க அம்மாவும் நிறைய விஷயங்களை அவங்களுக்கு செஞ்சுருக்காங்க. நான் அதான் சொல்கிறேன், இப்போ ஜாக்கி சொன்னாங்க இல்லையா, நிறைய குடும்பங்களில் பார்த்துருக்கோம்னு, ரொம்ப தெரிந்த குடும்பங்களே நான் பார்த்துருக்கேன். சரி பண்ணக்கூடிய இஷ்யூஸை கூட சரி பண்ணாமல் அப்படியே விட்டுருக்க பேரண்ட்ஸ் எல்லாம் நான் பார்த்துருக்கேன். ஐயோ நீங்கள் கொஞ்சம் பண்ணால் சரியாயிடுமே அவங்களுக்கு அப்படின்னு நம்ம சொன்னால் கூட அதை சரி பண்ணாமல் அப்படியே வச்சுக்கிட்டு என் குழந்தை நல்லா இருக்குன்னு நம்மகிட்டே சொல்லுவாங்க. ஆமாம், நம்மகிட்டே வந்து கோவப்படுவாங்க. இதனால் நம்மளுக்கு தான் பிளட் ப்ரெஷர் ஆகும்னு வச்சுக்கோங்களேன். இதில் என்னென்னா குடும்பம் என்னென்னா, இத்தனைக்கும் அறிவியல் உபகரணங்கள் அறிவியல் இவ்வளோ வளர்ந்துருக்கு, இந்த காலகட்டத்தில் அப்படி இருக்காங்கன்னு சொல்ல வரேன் நான். அப்படியெல்லாம் இருக்கும்பொழுது இந்த குழந்தை வந்து இத்தனைக்கும் பிளைண்டுன்னு டிக்ளேர் பண்ணதுக்கு அப்புறமா அந்த குழந்தைக்கான ஸ்கூல் தேடுறதுலேருந்து அடுத்து அந்த குழந்தைய எப்படி நான் என்கேஜ் பண்ணணும்னு யோசிக்கிறதுலேருந்து ரொம்ப அழகா அவங்க வீட்டில் இருக்கிற எல்லாருமே அதற்கான முயற்சியை வந்து பண்ணியிருக்காங்கன்னு தான் சொல்லுவோம். இல்லை, அந்த பொண்ணு வந்து சொல்கிற இடங்கள்ல பார்த்தீங்கன்னா இது வந்து கூட்டு முயற்சின்றதை வந்து அவங்க எல்லா இடத்துலையும் சொல்கிறாங்க. தனி ஒருவனாக நான் வந்து ஜெயிக்கவே இல்லை, இதில் எல்லோருடைய பங்கும் இருக்கிறது. அதில் முக்கியமாக அவங்க சொல்கிறது என்னுடைய அப்பாவுடைய பங்கு, அம்மாவுடைய பங்கு. இப்போ உதாரணத்துக்கு ஒரு கோர்ஸ் இல்லை ஒரு விஷயம், ஒரு ஃபங்க்ஷன் 4 மணி நேரம் நடக்குன்னு வச்சுக்கோங்களேன். இவங்க வெளியில் உட்காந்துருப்பாரு அவங்க அப்பா இந்த குழந்தைக்காக. ஏன்னா அது கண் தெரியாத குழந்தை வேற. ஸோ அது மட்டும் கிடையாது, அவங்க அம்மா வந்து ஒரு புக் எடுத்து போய் 4 மணி நேரத்தில் புக்கு படிச்சிருப்பாங்களாம். இந்த மாதிரி அந்த பெண்ணை வந்து படிப்பில் வந்து அவங்க வந்து கவனம் செலுத்த வச்சாங்க. அது மட்டும் இல்லாமல் நிறைய பேச்சு போட்டிகள் அந்த பொண்ணை வந்து கலந்துக்க வச்சு நிறைய பேச ஆரம்பிக்கிறாங்க அவங்க. ஆக்சுவலாக இதில் நடுவில் நீங்கள் சொன்ன மாதிரி அவங்க சொன்ன வார்த்தையை ரொம்ப நல்லா இருந்தது. பெனோ அப்படிங்கிறது வந்து ஒரு ப்ராடக்ட் ஆஃப் டீம் ஒர்க் அண்ட் டிட்டர்மினேஷன் சொல்கிறப்ப அவங்க இன்னொரு விஷயமும் சொன்னாங்க. அதாவது அவங்க அப்பா வந்து இப்போ இந்த ட்ராவல் இருக்குது இல்லைங்களா, பெரம்பூர்லேருந்து கொண்டு வந்து விடணும், திரும்ப பெரம்பூருக்கு கூட்டு போகணும், இந்த மாதிரி அதுக்கப்புறம் அவர் வேலைக்கு போகணும், இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கும்போது இவங்க வீடு வில்லிவாக்கம், அவர் வேலை பார்க்குறது பெரம்பூர். ஸோ வில்லிவாக்கத்தில் விட்டுட்டு பெரம்பூருக்கு வேலைக்கு போயிடுவார். இந்த மாதிரியான ஒரு விஷயம் பண்ணும்பொழுது அங்கேயே தங்கி படிக்க வைக்கிற அளவுக்கான அந்த வசதிகள் இருந்திருக்கு. ஆனால் அவங்க அப்பா என்ன சொல்லியிருக்காருன்னா அதை பண்ணலை. டே ஸ்காலராக இருக்க வச்சாதான் நிறைய எக்ஸ்போஷர் கிடைக்கும் தன் மகளுக்கு அப்படிங்கிறதுக்காக தான் டே ஸ்காலராக வச்சுருந்துருக்காரு. அது மட்டும் இல்லாமல் ட்ராவல் பண்ணுற விஷயங்கள் நிறைய ட்ரெயினில் ட்ராவல் பண்ண வச்சுருக்காங்க அவங்க. ஆமாம், ஸோ புதிய மனிதர்களில் சந்திக்கிறது, எக்ஸ்போஷர் ஆகிறது, நிறைய விஷயங்களை கற்றுக்கிறதுக்கான ஒரு விஷயங்கள் அந்த பொண்ணு வந்து அடைஞ்சதுக்கு மிக முக்கிய காரணங்கள் அவருடைய தந்தையினுடைய முன்னெடுப்பு. உண்மை. எனக்கு இந்த இடத்துல வந்து நான் வந்து எனக்கு இந்த மாதிரியான பார்வை குறைபாடு கொண்டவர்களோட நான் பழக்கம்னா, நான் எனக்கு வந்து உண்மையிலே இந்த ஸ்பெஷல் சைட்லாம் வந்து இந்த ஸ்கூல் பஸ்லாம் கூப்பிட்டு போகும்போது பசங்க வந்து ஒன்று முட்டிகிட்டு இருக்கும். அதெல்லாம் பார்க்கும்போது அந்த பேரண்ட்ஸுக்கு எவ்வளோ பெரிய வழியாக இருக்கும். இந்த மாதிரி காலகட்டத்தில் அந்த சுறா படத்தில் நான் ஒர்க் பண்ணும்போது என்னென்னா, அந்த இதில் பூந்தமல்லியில் ஒரு பிளைண்ட் ஸ்கூல், அதில் தான் வந்து அந்த கோர்ஸ் எடுத்தாங்க. அது ஒரு பிரிட்டிஷ்காரனுடைய இது பில்டிங். அது வந்து நான் காலப்போக்கில் அது வந்து பிளைண்ட் ஸ்கூலாக மாற்றிட்டாங்க. கிறிஸ்டியன் மிஷினரி யாரோ அதை பண்ணிகிட்டு இருக்காங்க. ஆக்சுவலாக அரசோ ஏதோ ஒன்று பண்ணிகிட்டு இருக்காங்க. அந்த ஸ்கூலில் தான் ஷூட்டிங். அப்போ வந்து தான் நான் இந்த பசங்களை வந்து உற்று நோக்க ஆரம்பித்தேன்னு சொல்கிறேன். ஸோ இருக்கும், நம்ம ஊரில் பார்ப்போம். இப்போ உதாரணத்துக்கு இந்த கடவுள் உள்ளமே அந்த படம்லாம் பார்க்கும்போது அந்த பசங்க யாரும் இல்லாத இந்த குழந்தைங்க வளருது. அந்த அந்த வயசில் நான் பார்க்கும்போது அந்த என்ன சொல்கிறது, குழந்தைய கூப்பிட்டு வந்து இந்த மாதிரி அனாதாசிரமத்தில் சேர்க்கும்பொழுது அந்த குழந்தைகளுடைய வலி எப்படின்றது அந்த படம் மூலமாக, அன்புள்ள ரஜினிகாந்த் மூலமாக அதை வந்து நம்மளுக்கு வந்து அப்போ உணர முடிச்சதுன்னு சொல்கிறேன். அதன் பிறகு நான் வந்து இந்த மாதிரியான அந்த கண் தெரியாத மனிதர்களை வந்து நான் வந்து இந்த பசங்களை நாம் வந்து லாட்ரி சீட்லாம் விற்பாங்க, கண் தெரியாமல் லாட்ரி சீட் விற்பாங்க, ட்ரெயினில் வந்து நிறைய விஷயங்களை அவங்களுடைய அன்றாட தேவைகளுக்கு பண்ணுவாங்க. எனக்கு தெரிஞ்சு நான் வந்து பிளைண்டுன்னு ஒரு ஃபில்ம் ஒன்று, அது கொரியன் ஃபில்மு. அந்த பொண்ணு வந்து கண் தெரியாத ஒரு பொண்ணு வந்து குற்றவாளியாக கண்டுபிடிக்கும். எனக்கு இதை பற்றின எந்த ஒரு புரிதலுமே இல்லை. ஆனால் அப்போ வந்து தான் அந்த மஞ்சள் கோடு நடைபாதையில் வந்து முட்டையாக இருக்கிற மாதிரி இருக்கிற அந்த மஞ்சள் பாதையில் வந்து வைக்கிறதுக்கு காரணம் வந்து இந்த பார்வையற்ற மாற்றுத்திறனாளிகள் என்ன பண்ணுறதா அதை அடியொற்றி நடக்கிறது. நீங்கள் மெட்ரோ ஸ்டேஷன்லேருந்து எல்லா இடத்துலையுமே நீங்கள் இதை பார்க்கலாம். இதை நான் முதல்ல சென்னையில் எங்கே பார்த்தேன் அப்படின்னா,
நம்ம சென்ட்ரலுக்கு ஆப்போசிட்டில் வந்து நடைபாதை இருக்கும். பஸ்ஸு மேலேருந்து பிரிட்ஜ் ஏறி இறங்குற இடத்துல அந்த பிரிட்ஜில் வந்து இந்த பார்வையற்றவர்களுக்கான மாற்றுத்திறனாளிக்கான அந்த பாதையில் அந்த பாதையை வந்து மஞ்சப்பாதை அந்த மஞ்சள் கோட்டை வந்து அவங்க வந்து பண்ணியிருந்தாங்க. அதை நான் அந்த பிளைண்டு படத்தை பார்த்துட்டு இந்த மாதிரி, ஏன்னா அவங்க கரெக்டாக நடப்பாங்க. ஏன்னா அதில் வந்து என்னென்னா அவங்க வந்து தப்பாகவே போக முடியாது. அது கரெக்டாக எடுத்துன்னு போய் ஸ்டேஷனுக்கு எடுத்துன்னு போவோம், டிக்கெட் கவுண்டருக்கு போவோம், டிக்கெட்லேருந்து எடுத்துன்னு போய் கீழே போவீங்க, ரயில் வந்து ஜன்னல் எங்கே இருக்குமோ அங்கே எடுத்து போய் நிற்கும், அதுக்கப்புறம் நீங்கள் ஏறணும். அப்புறம் திரும்ப இறங்கினா திரும்ப அதே மாதிரி யாருடைய துணையுமே இல்லாமல் போயிடலாம். கையில் வச்சுருப்பாங்க, பட் அது வந்து ஒரு வழிகாட்டி மாதிரி. ஓகேவா? இதை வந்து நான் என்ன பண்ணேன், என் பிளாகில் எழுதுன்னு நினைக்கிறேன். அதை வந்து அதுக்கப்புறம் வந்து அது வந்து பத்திரிக்கை கூட வந்துச்சு, கட்டிங்ஸ்லாம் கூட வந்ததில்லை. இப்போ எங்கே கிடக்குதுன்னு தெரில. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் அப்படி இருக்கும்போது தான் இந்த சுறா படத்தில் ஒரு வாரமாக இன்னும் அங்கே நான் வந்து இருக்கும்போது அப்போ அந்த பசங்க கவனிக்கிற வாய்ப்பு கிடச்சிது. ஒன்றா வந்து போகிறது, சட்டையை பிடிச்சிட்டு அப்படியே போகிறது, நிறைய பேசுகிறது. இன்னொன்று அவங்களுக்கு வந்து என்னென்னா நம்ம எப்படி இருக்கணும் அவங்களுக்கு தெரியாது. அது ரொம்ப முக்கியம். நான் எப்படி இருப்போன்றது அவங்களுக்கு கண்ணால் பார்த்ததே கிடையாதுன்னும் போது அவங்களுடைய அந்த உடல் மொழியெலாம் வந்து வேறு மாதிரி இருக்கும். இப்போ நான் வந்து எனக்கு வந்து பல்லு எடுப்பாக இருக்குன்றதுனால நான் சிரிக்கவே மாட்டேன் ஃபோட்டோவில் விட. ஏன்னா வந்து கண்ணெல்லாம் ரொம்ப டொக்காக இருக்கும்போது ரொம்ப பல்லு எடுப்பாக இருக்கும். இப்போ இந்த கண்ணை இங்கே வந்துட்டு ஓகே, ஆனால் அன்னைக்கு வந்து பல்லு எடுப்பாக இருக்கும். அந்த பல்லு எடுப்பாக இருக்கிறதுனால சிரிக்கவே மாட்டேன் நான். ஏன்னா நான் கண்ணாடியில் பார்க்குறேன், அதனால் நான் வந்து என்னை திருத்திக்கிறேன். நான் ஃபோட்டோ எடுக்கும்போது அப்படி தான் இருப்பேன். இதெல்லாம் வந்து ஒரு கட்டத்தில் வந்து மாறுது, கான்ஃபிடென்ட் வருது, அது வேறு விஷயம். ஆனால் தெரியாதவங்களுக்கு என்ன சொல்ல முடியும்? அவங்க வந்து அவங்களுடைய அந்த பேச்சு சின்ன வயசில் வந்து பேசுகிறான்னு வச்சுக்கோங்களேன், அப்படியே தான் இருக்கும். அவங்கள சரிப்படுத்துறதுக்கோ இல்லை வேறு யாருமே அது கிடையாது. அவங்களாலேயே சரிப்படுத்தவும் முடியாது. இந்த மாதிரியான நிறைய குறைபாடுகள் அவங்களுக்கு இருக்குன்னு சொல்ல வரேன். இப்போ தான் இந்த பசங்களை நான் அப்சர்வ் பண்ணும்பொழுது அவங்க வந்து மியூசிக் வாசிக்கிறது, எக்ஸ்ட்ரா கேரக்டர், அதாவது இந்த விஷயங்கள் அப்படின்னாலும் அவங்களுக்கு சில விஷயங்கள் அவங்களை உணர்றதுக்கு வாசனையிலிருந்து அந்த சென்ஸ் இருக்குல்ல, சென்ஸும் ரொம்ப அதிகமாக இருக்கும். ஒரு குசு குசுன்னு பேசுறது கூட அவங்க கரெக்டாக பண்ணுவாங்க. நீங்கள் வந்து ஒரு இப்போ அவங்க ஒன்றும் இல்லை, அவங்க வந்து ஐஏஎஸ் எக்ஸாமில் ஐஎஃப்எஸ் எக்ஸாமில் போகிறாங்க, 12th ஃபெயில் மாதிரி ஒரு விஷயம். அவங்க வந்து அந்த எப்படி எக்ஸாமை வந்து புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்றத வந்து சொல்லும்பொழுது அவங்க அழகாக சொல்லுவாங்க. டக்குன்னு வந்து வளவலன்னு பேசுறது நிறுத்துனேன், எந்த கேள்வி கேட்டாலும் ஷார்ப்பாக பதில் சொல்லி டக்கு நிறுத்தி ஒரு 5 நிமிஷம் 5 செகண்ட் பாஸ் விட ஆரம்பித்தேன். ஸோ நீங்கள் கேட்ட கேள்விக்கு என்னுடைய பதில் முடிஞ்சிருச்சு. அதில் என்ன அவங்க அதை அழகாக சொன்னாங்கன்னா, அவங்க கேள்வி கேட்டு நான் பதில் சொல்லி முடிச்சிட்டதுக்கப்புறம் அடுத்த கேள்வி கேட்கறதுக்கு 5 செகண்ட் விடுவாங்களாம். ஆமாம். அப்போ தான் நான் ரியலைஸ் பண்ணேன், அந்த 5 செகண்ட் அவங்க ஏன் விடுறாங்கன்னா, அந்த டைமில் நான் எதாவது பேசிடுறேனா அப்படின்னு பார்க்கறதுக்கு தான் அவங்க விடுறாங்க. நான் அதை டக்குன்னு கண்டுபிடிச்சிட்டு அதை அப்பே அந்த 5 செகண்டில் நான் கட் பண்ணேன். ஆமாம். அதுக்கப்புறம் எதுவும் நான் பேசாமல் இருப்பேன். அதுக்கப்புறம் அவங்க 5 செகண்ட் கழிச்சு தான் அந்த கேள்வி கேட்பாங்க. இது லாஸ்ட் வரைக்கும் அவங்க தொடர்ந்தாங்க அப்படிங்கிற அந்த விஷயத்தை ரொம்ப மைன்யூட்டாக நோட் பண்ணி அவங்க அதை 45 மினிட்ஸ் அவங்க அந்த மாதிரி ஹேண்டில் பண்ணாங்க அப்படின்றதும் இந்த இன்டெலெக்சுவல் விஷயங்கள்லாம் அவங்களுக்கு நிறையவே இருக்கும். அதை விட என்னன்னா, இந்த பொண்ணை பொறுத்தவரையிலையும் எனக்கு தெரிஞ்சு ஏன் இந்த பொண்ணு அடுத்த கட்டத்துக்கு போயிடுச்சு அப்படின்னும் போது, தனக்காக தன்னுடைய அம்மாவும் அப்பாவும் கஷ்டப்படுறாங்கன்னும் போது அடுத்த கட்டத்துக்கு போயே ஆகணுன்ற ஒரு வெறி அந்த பொண்ணு நிறையவே இருந்திருக்கும். எப்பயுமே அவங்க பிள்ளைங்களை வளர்க்குற விஷயத்த கூட சொல்லியிருந்தாங்க. இந்த மாதிரி வந்து 45 மினிட்ஸ் தான் வந்து ஸ்க்ரீன் டைம் டிவி, மற்ற நேரம்லாம் நீ வெளியே விளையாடு, படி, என்ன வேணாலும் பண்ணு, ஸ்க்ரீன் டைமே இவ்வளோதான். அதே மாதிரி செய்திகளை நான் வந்து, ஏன்னா இவங்க வந்து அரசு அதிகாரியாக, அதாவது ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஐஎஃப்எஸ் போது நீங்கள் நிறைய செய்திகளை உள்வாங்கணும். என்ன நடக்குது, என்ன கரண்ட் அஃபேர்ஸ் என்னன்றதை நீங்கள் வந்து ஃபிங்கர் டிப்பில் இருக்கணும் போது தன்னுடைய குழந்தைகளுக்கும் அதை வந்து அவங்க படிப்பனையாக வைக்கிறாங்க. ஸோ இதெல்லாம் நான் வந்து இந்த நியூஸ் 18 அந்த யூடியூப் உரையாடல் மூலமாக நம்ம அதை புரிஞ்சிக்க முடிஞ்சது. அதே மாதிரி உங்கள் கணவரும் வந்து ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்திருக்கு. ஆமாம். அதாவது வந்து அந்த கணவர் எப்படி அந்த கணவர் எப்படி வந்தாருங்கன்றத சொல்லுங்கள், அந்த ஒரு கதையை சொல்லுங்கள். அதாவது எப்படின்னா, இவங்க அவங்களுக்கு ஒரு 3 பேர் இருந்திருக்காங்க. அவங்க மேற்படிப்பு படிக்கும் பொழுது வந்து என்னென்னா, கல்லூரி தோழி அவங்க இப்போ வந்து எம்ஓபியில் வந்து லெக்சரராக இருக்காங்க. இன்னொரு தோழியும் லெக்சரராக. அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் சொல்லிடுறேன், நீங்கள் அந்த கதையை சொல்லுங்கள். 10th முடிச்சதுக்கு அப்புறம் வந்து அவங்க ஸ்டெல்லா மேரிஸில் படிச்சிருக்கிறாங்க. அதாவது யூஜி பிஜி ஸ்டெல்லா மேரிஸ், அதுக்கப்புறம் வந்து இது நினைக்கிறேன் லயோலா இல்லைங்க, லயோலால தான் படிச்சாங்க. லயோலால இத்தனைக்கும் அவங்க ஸ்டூடெண்ட் கவுன்சில் மெம்பராலாம் நான் இருந்தேன். அப்படியா? லயோலால இருக்காங்க. ஸ்டெல்லாக்கு அப்புறம் லயோலா. இல்லை, கான்ஃபிடென்ட்டாக சொல்கிறேன், நான் எழுதி வச்சிருக்கேன். ரைட்டு. நீங்கள் யாராவது சுமந்த கண்களே நம்ம ஏன் ஐஎஃப்எஸ் புரியுதா? அதான் மேடம்,
இப்படி தான் மேடம் இந்த டிஸ்ட்ராக்ட் ஆகி தான் வந்து கட்டலாம் பெரிய பெரிய லெவலில் இருந்திருக்கும் மேடம். அதேதான். இங்கே எப்ப பாரு எங்க டிஸ்ட்ராக்ட் ஆகுதுன்னா ஹிந்தி படிக்க போறப்ப வேற டிஸ்ட்ராக்ஷன். ஹிந்தி கத்துக்கல, சரி ஹிந்தி தான் கத்துக்கல, வேற ஏதாவது கத்துப்போனா அங்க ஒரு டிஸ்ட்ராக்ஷன். எல்லா இடத்துலயுமே டிஸ்ட்ராக்ஷன் மட்டுமே பார்த்துன்னு இருந்துட்டு, ஆனா அதே இப்போ வந்து ஒரு அந்த டிஸ்ட்ராக்ஷனை தொழிலா மாத்தின பத்தியா, எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்தது உங்ககிட்ட. அது ஒரு டேலண்ட் தான். அதையே ஃபோட்டோகிராஃபின்னு டமால்னு மாற்றினேன், அடுத்து வீடியோகிராஃபின்னு மாற்றினேன், வீடியோகிராஃபியாக இருந்ததை ஃபோட்டோகிராஃபியாக மாற்றினேன். இல்லை மேடம், அதில் என்னன்னா சொல்ல முடியாது. நான் அவ்வளோ கஷ்டப்பட்டு வீடியோ எடுக்கும்போது டமால் அந்த ஃபோட்டோகிராஃபர் அடிச்சுமே போயிடுவாங்க. அன்னைக்கு முடிவு பண்ண என்ன மயிரி இந்த வேலை செய்யணும், அது ஃபோட்டோகிராஃபர். ஃபோட்டோகிராஃபர் இல்லை இப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்க, எந்த டிஸ்ட்ராக்ஷனா அதுவே வந்து நின்று என்ன ஃபோட்டோ எடுங்கன்னு சொல்கிற மாதிரியான ஒரு வேலையை தேர்ந்தெடுக்கிறது ஒரு, அதாவது எங்கே அதை யூஸ் பண்ணணுமோ இல்லையோ, யாழ்னிக்கு நான் சொல்கிற மாதிரி இதை மேத்தில் கொஞ்சம் யூஸ் பண்ணியிருக்கலாம் அப்படின்னு, அந்த மாதிரி அது கரெக்டாக. ஸோ இந்த எல்லா மெரிஸ் இதை வந்து அவங்க வந்து படித்து அதன் பிறகு வந்து இந்த ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஐஎஃப்எஸ்க்கு அவங்க வந்து தயாராக ஆரம்பித்தாங்க. இதில் என்னென்னா யாராவது ஒருத்தவங்க படித்து காமிக்கிறத அவங்க வந்து இப்போ புரிந்து அதை மண்டையில் ஏற்றிக்கிட்டு அவங்க பண்ணணும். இதில் தான் என்னென்னா அவங்க தோழிகள் வந்து 2 பேராக சொல்கிறாங்க. ஆமாம். அந்த தோழிகள் என்ன பண்ணுறாங்கன்னா டெய்லி வந்து அவங்களுக்கு படிச்சு காமிப்பாங்க. 7 மணிக்கு இவங்க ஏதோ அதாவது ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவே ஏதோ வேலை பார்த்துருக்காங்க. அப்போ இருந்த தோழிகள் கூட வந்து இந்த படிப்புக்காக மேற்படிப்புக்கு வந்து அவங்களுக்கு படிச்சு காமிச்சு அதை மண்டையில் ஏற்றி அதுக்காக அவங்க வந்து ஜெயா மேம். ஆமாம், ஜெயானாலே ரொம்ப கைண்டான தான். சில முதல்வர் தவிர்த்து சொல்கிறேன். ஆமாம், ஏன்னா எங்கள் அம்மா ஜெயலட்சுமி, ஜெயான்னு சொன்னால் அப்புறம் இதுவும் வந்து போயிடும், அதனால் ரைட். ஸோ இந்த மாதிரியான சிச்சுவேஷனில் ஒரு விஷயம் நடக்குது. அது வந்து தான் ஹரணி அனுப்பிச்ச அந்த இதில் வந்து பதிவு பண்ணப்பட்டிருந்தது. அது உண்மையாக பொய்யான்னு எனக்கு தெரியல, ஆனாலும் அதை சொல்கிறேன். அதன் பிறகு சில விஷயங்களை நான் உங்களுக்கு இப்போ அவங்க அந்த இல்லை கணவருக்கு அந்த கதையை நாங்கள் அப்புறம் சொல்லுங்கள், கணவருக்கான கதையை அப்புறமேட்டு சொல்லுங்கள். அதுக்கு முன்னாடி ஒரு கதையை எடுத்துன்னு போகிறேன். இவங்க என்ன பண்ணுறாங்க, 10th படிக்கிறாங்க. ஓகே, 10th படிக்கும்போது என்ன 465 மார்க் வாங்குறாங்க. இவங்க ஏதோ பெங்களூர்லேருந்து ஏதோ ஊருக்கு வந்துட்டு இருக்கும்போது 405 மார்க்குன்னு ரிசல்ட் வந்து உங்களுக்கு தகவல் தெரிஞ்சிருச்சு. ஆனால் என்னென்னா நான் ரொம்ப பிரைட் ஸ்டூடெண்ட்டு, 495 வாங்கியிருந்தா கூட நான் வந்து சந்தோஷப்பட்டிருப்பேன். ஏன்னா 495 500 அந்த அளவுக்கு நான் எக்ஸாம் எழுதுறேன் நான். ஆனால் எனக்கு வந்து 465 என்னால் ஏற்றுக்க முடியல. இப்போ இவங்களுக்கு என்ன பிரச்சனைனா இடையில ஒரு ஆள் இருக்காங்க, நான் சொல்றதை எழுதுறதுக்கு ஒரு ஆள் இருக்காங்க. நான் சொல்வதை நீ பாத்துறீங்களா மேடம்? ஓகே, உங்களுக்கு ஞாபகம் இல்லை, இப்போ அதை தான் நான் சொல்ல வந்தேன். எதுக்கு நம்மளே நம்ம காதலில் கழுதையை பேசி அசிங்கப்படுத்திக்கணும் விட்டேன். ஏன்னா பிளைண்ட் ஸ்கூலுக்கு சுறா படத்தப்போ தான் போனேன். சுறா என்ன செய்ய முடியும் சொல்லுங்க? அதே பிளைண்ட் ஸ்கூல்ல நான் அந்த மாதிரி எழுதி கொடுத்துட்டு வந்து என்னை நீங்க வந்து கூட்டு போய் நம்ம ரெண்டு நடந்துட்டு நிறைய நேரத்துல வந்து எடுத்து நம்ம இல்ல மேடம், நிறைய நேரத்துல 1 மணி நேரம் 2 மணி நேரம் நின்னதுல நிறைய இடத்துல நின்று இருக்கனா, அதனாலே வந்து எந்த இடத்துல நின்னே எனக்கு தெரியல. ஒரு பையன் வேற என்கிட்ட வந்து ஷாம்னு ஒரு பையன் பேசி, அந்த பையன்கிட்ட நீங்க பேசியிருக்கீங்க, அக்கா வந்து எனக்கு இந்த ஹெல்ப்லாம் பண்ணியிருக்காங்கன்னா, அந்த பையனுக்கு இதே மாதிரி நான் போய் படிச்சு காட்டியிருக்கேன் ஒரு வாரத்துக்கு. அப்படியா? தெரியல. எங்க அப்பாவுடைய பிறந்த நாள் அங்க கொண்டாடணும், அது ஞாபகம் இருக்கா? இல்ல மேடம், நிறைய விஷயம் மறந்துட்டு மேடம். சீரியஸா இப்ப நீங்க சொல்றது எல்லாமே எனக்கு புதுசா இருக்கு. உண்மையிலேயே எனக்கு சத்தியமா தெரியல, இது விளையாட்டுக்காகலாம் சொல்லல, தெரியல, நிறைய விஷயம் மறந்துடுது மேடம். உங்களுக்கு ரொம்ப பிடிச்சவங்க தான் அங்க கூட்டு போனாங்க, தெரியல, அதனாலே மறந்துருக்கும் போல இது. சில கேரக்டர்ஸ் எல்லாம் மறக்கணும்னு நினைப்பேன், தூக்கி போட நினைப்பேன். எஸ் ப்ளீஸ். ஹாய். தான் எங்கெங்க என்ன வச்சிருக்கேன் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்க வேண்டியது, திருட்டு குட்டி. இதெல்லாம் சீனியர் நல்லா தெரியும். கிளம்பு. ஸோ சொல்லுங்க. அப்படியே பாசத்தில் பொழிச்சு ஏன் நேற்று இப்போ பாசத்தில் பண்ணுறதெல்லாம் நான் இப்போ எங்கே சொல்லிட்டேன். ஸோ அதனால் அந்த சில கேரக்டர்ஸ்லாம் மறக்கணும், சில சம்பவங்கள்லாம் மறக்கணும்னா சுத்தமாக மறந்துடுறேன் மேடம். சுத்தமாக எந்த ஒரு இதுவுமே இல்லை. ஓகே ஃபைன், விடுங்க, பரவாயில்ல. ஜாக்கெட்டோட நின்னதான் ஞாபகம் இருக்கு. அதில் என்னன்னா மேம் என்ன மேடம், ஐயோ ஸோ என்ன விஷயம் அப்படின்னா மேடம், அந்த டைமில் வந்து தெரியல மேடம், ஆனால் ஏதோ
ஐயோ விட்டுருங்களேன் நீங்கள், இதுக்கப்புறம் நம்ம அதை நினச்சி அதை பார்த்து எனக்கு நான் அதை சொல்லவே வேணாம்னு நினச்சேன். இப்போ எனக்கு வேறு வழி இல்லைன்றதுலாம் அந்த வேலையை நான் செஞ்சுருக்கேங்கிறதுக்காக இப்போ நான் சொன்னேன். எனக்கு அந்த நினைவுகள் இருக்குது. ஸோ இவங்க என்ன பண்ணுறாங்க, 465 மார்க் எடுத்தது வந்து இவங்களுக்கு கோவம். இந்த மாதிரி நடுவில் ஒரு மீடியேட்டர் வந்து நம்ம சொல்கிறத ஒழுங்காக எழுதாதனால தான் இந்த வந்து மார்க் குறைஞ்சிருக்கு அப்படின்னு அவங்களுக்கு வந்து ஒரு கோவம், ஆதங்கம். இப்போ என்கிட்ட வந்து இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்துன்னு வச்சுக்கோங்களேன், நான் போகவே மாட்டேன் வாத்தியார்கிட்ட. ஏன்னா திருத்தும் பொழுதுதான் எனக்கு 1.5 மார்க், அவன் ஏதோ பாவப்பட்டு போட்டிருப்பான் அந்த ஆளு, ஏதோ 35 பார்டரில் பாஸ் ஆகி தொலைட்டோம் அப்படின்ட்டு எத்தனை குத்துன்னு வச்சுக்கோங்க, ட்ரின்னு ஒரு 6 மார்க் குறைச்சி 32 வந்து நிற்கும். அதனால நான் போகவே மாட்டேன். சின்ன பொண்ணு வந்து பயங்கரம் படித்த பொண்ணு என்ன பண்ணுது, ஃபைட் பண்ணுது போய். அப்போ தான் என்ன பண்ணுது, முதலமைச்சர் சந்திக்கிறதுக்காக இந்த பொண்ணு போகுது. அதில் என்ன, அதுலேயும் ஒரு காரணம் இருக்குது. முதலமைச்சரை சந்திக்கிறதுக்கு ஒரு மீடியேட்டர் இருந்தாங்கன்னு தான். இந்த இடத்துல தான் நீங்கள் என்னவாகவே இருந்தாலும் உங்களுக்கான ஒரு போராட்டம்னு ஒன்று இருக்குல்ல, உங்களுக்கான ஒரு கான்ஃபிடென்ட் ஒன்று இருக்குல்ல, அங்கே தான் இது வந்து எதனால் இந்த இடம் வருதுன்னா, அதாவது எல்லாரும் வந்து இந்த மாதிரி வந்து ஃபஸ்ட்டு எடுத்தால் உடனே இப்போ கொண்டாட வேண்டியது. முக்கியமாக இந்த மாதிரி இந்த 10th எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா, இது வாயில் அது வைக்கும், அது வாயில் இது வைக்கும், இந்த சூசுப்பரி மைசூர் பாக்கு அப்படின்லாம் வந்து வாங்கணும்னு வச்சுக்காங்களேன். எடுத்ததுமே அவங்க டாக்டர் தான், எல்லாமே டாக்டர் தான். ஓகேவா? அடுத்து மக்களுக்கு சேவை அப்படின்னு இந்த ஒரு உருட்டு எல்லாம் உருட்டுங்க. அப்புறம் வந்து மிஸ்ஸு கூட நின்று ஒரு ஃபோட்டோ, அது மாதிரி வந்து நடக்கணும்னு வச்சுக்கோங்களேன். முதல் மாணவி பெண்கள் தான் பார்த்துருக்கேன். ஆமாம், அது உங்களுக்கு டிஸ்ட்ராக்ஷன்ஸ் பெருசாக கிடையாது மேடம். 6 மணிக்கெல்லாம் வீட்டில் உட்காந்துரு அப்படின்றது அது வந்து அவங்களுக்கு வந்து ஒரு என்ன சொல்கிறது, அவங்களால வந்து அதை வந்து அச்சீவ் பண்ண முடியுது. இங்கே அப்படி கிடையாது. நாங்களாம் வந்து 10th படிக்கும்போது ஸ்பானிஷ் நேஷனல் படம் பார்த்துட்டு வந்து எக்ஸாம் எழுதணும். அன்றைக்கி ஒழுங்காக இந்த மாதிரி படிச்சிருந்தா இன்றைக்கி இப்படி ஒரு டிபெண்ட்டாக வந்து நிற்க வேண்டிய அவசியம் இல்லை. இங்கே வந்து நம்ம வந்து ஏதாவது ஒரு கம்பெனியில் நாமளும் வந்து ஒரு வேலை செஞ்சு தனியான ஒரு கம்யூனிட்டியை நான் உருவாக்கியிருப்பேன். என்ன பண்ணுறது சொல்லுங்கள். கடைசியில் கலைக்கு வந்து அர்ப்பணிச்சிட்டோம். கலை மனிதரால் உருவாக்கப்பட்ட கலை. இந்த கலைக்கு வந்து நம்ம வந்து ஒப்பு கொடுத்துட்டோம். ஸோ இது வந்து ஒரு பக்கம். மீன் வாயில் என்னாச்சுன்னா மேடம், இவங்க என்ன பண்ணுறாங்க, இந்த உந்துதல் எங்கன்னா இந்த மாதிரி வந்து எப்போ பார்த்தாலும் இந்த 10th எடுத்தா இவங்க இங்கே போய் மைக்கு நிட்டுற வேண்டியது, வாயில் வந்து சூஸ்பரி வைக்கிறது, மைசூர் பாக்கு வைக்கிறது, அதெல்லாம் கட்டிப்பிடித்து ஆனந்த கண்ணீர் வடித்தாருன்னு ஒரு கவர் ஸ்டோரி. அப்போ இந்த பொண்ணு வந்து நம்ம இவ்வளோ நல்லா படித்து நம்மகிட்ட எந்த மைக்கும் வரல, எவனும் ஸ்டேட் ஃபர்ஸ்ட்டு எவனும் கிட்ட வரல. அப்போ இந்த ஒரு உழைப்புக்கான மரியாதை நீங்கள் ஏன் கொடுக்கல, இந்த சமூகம் ஏன் நம்மளுக்கு கொடுக்கலன்னு ஒரு கோவம். இங்கே தான் வந்து கலைஞர் அவர்கள் வரார். இவங்க என்ன பண்ணுறாங்க, கலைஞரை வந்து முதல்வராக இருக்கும்போது அவங்கள போய் சந்திக்கணும்னு போகிறாங்க. என்ன சில பல தடைகளுக்கு மீறி கலைஞரை அவங்க போய் பார்த்துடுறாங்க. நல்ல வேலை கலைஞர்னால பார்த்தாங்க. அதேதான், செம்பரம்பாக்கம் ஏரி நிறைஞ்சிடுச்சு மேடம். ஹலோ மேடம், ஹலோ 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 இல்லைன்னு என்ன மறுநாள் திறந்து விட்டு நாஸ்தி பண்ணானுங்க. நேஷனல் ஜியோகிராஃபியில் இன்னும் வந்து 2015 ஃப்ளட்டுன்னு போடுங்க, நானே பேசியிருப்பேன். என்கிட்ட இருந்து நான் எடுத்த ஃபுட்டேஜ் நிறைய அதில் போயிருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அன்றைக்கே காசு கொடுத்தா காசு கொடுக்குறேன் நானுங்க, இதில் என்ன இருக்குது அப்படின்னு விட்டோன்னு வச்சுக்கோங்களேன். சரி, அது இன்றைக்கி தேம்ஸ் நதி வரையும் எட்டு வந்து நிறுத்திருக்கு. சும்மா சொல்கிறேன் ஒரு விஷயம் அப்படின்ற மாதிரி. ஸோ அப்போ ஆமாம் ஜாக்கி, ஒரு தண்ணி, ஆமாம் அப்படியே தண்ணி தேம்ஸ் கரெக்டாக கனெக்ட் பண்ணியிருக்கீங்க. ஐ அப்ரிஷியேட் திஸ். அம்பு ராஜா அம்பு யார் விடுவோம் மேக்ஸிமம் கேட்ச் பண்ணுற கதையாக இருக்குது. ஸோ இப்போ என்ன வந்து கலைஞர்கள் சந்திச்சாங்க. ஏன்னா இது ஏன் அதுக்கான விஷயங்கள்லாம் அவங்களாம் சந்திக்கவே முடியாதுன்றதாங்க மேட்டரு. இப்போ அவங்க வந்து கலைஞரை சந்திக்கிறாங்க. சந்தித்த பொழுது அவங்க கேட்குறாங்க, இந்த மாதிரி வந்து பார்வைத்திறன் குறைபாடு கொண்ட ஒரு மாற்றுத்திறனாளி நான் வந்து ஸ்டேட் ஃபர்ஸ்ட் எடுத்திருக்கேன், இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் வந்து இந்த எழுதும் பொழுதுக்கான ஒரு விஷயங்கள், இதுக்கான ஒரு ரெகுலேஷனரி, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் எதுவுமே இல்லாமல் இருக்கேன்னும் பொழுது இதற்கு நீங்கள் என்ன செய்ய போகிறீங்கன்னு கலைஞர் அவர்களிடம் இவங்க கேட்குறாங்க, முதல்வர். அப்போ அவர் என்ன சொன்னார், என்னை மன்னிச்சிருமா, இனி யாரெல்லாம் தமிழ்நாட்டில் மாற்றுத்திறனாளி பார்வை குறைபாடு கொண்டவங்க வந்து ஸ்டேட் ஃபர்ஸ்ட்டு 5 பேர் எடுக்கிறாங்க இல்லையா, 5 முதல் மதிப்பெண் இருக்கிறவங்களுக்கான செலவை அரசு ஏற்றுக்கொள்ளும் ஒரு ஜிஓ பாஸ் பண்ணுறாருங்க. ஜிஓவே கவர்மெண்ட் ஆர்டரை பாஸ் பண்ணுறார். இது கலைஞர் உடனே செய்கிறார். இதில் இன்னொரு இடத்துல அதே பதிவில் இன்னொரு இடம், இதெல்லாம் உண்மையான்றது வந்து ஏன்னா அவங்க வந்து என்ன சொல்லிட்டாங்கன்னா கரண்ட்டு சிஎம்னு சொன்னாங்க. அதை பின்னாடி வரேன், லாஸ்ட்டாக வரேன், அதுக்கு வரேன். அப்போ
ஏன்னா இவர் வந்து சொல்லிட்டாரு, இதன் பிறகு வந்து இந்த கல்வி உதவித்தொகையை வச்சுக்கிட்டு என்ன அதன் பிறகு அவங்க அடுத்தடுத்த கட்டங்களுக்கு போகிறாங்க. ரொம்ப ஸ்மார்ட்டான ஆள், நிறைய படிப்பாளி, சொற்பொழிவு, பேச்சு போட்டி எல்லாத்துலேயும் கலந்தவங்க. ஆங்கிலம் தமிழ் ரெண்டுத்துலையுமே வந்து வல்லமை பெற்றவங்க, ஏன்னா புலமையானவங்க, நிறைய படிக்கிறவங்க. இந்த மாதிரியான ஒரு சிச்சுவேஷன் இருக்குது. இப்போ இந்த லிட்டில் ஃப்ளவர் கான்வென்ட், ஓகே, அந்த ஜெமினி கிட்ட இருக்கு இல்லையா, அதாவது அண்ணா பழத்துக்கிட்ட இருக்கு இல்லையா, அந்த இடத்துக்கு மார்ச் 1ஆம் தேதி ஆனால் திமுக தலைவர், இப்போதைய திமுக தலைவர் முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் வந்து வருவாங்களாம். அவரோட பர்த்டேக்கு வருவாங்களாம். ஸோ வந்து என்ன பண்ணுவாங்களாம், அங்கே இருக்கிறவங்களுக்கான விஷயங்களை பண்ணும்போது அப்போ இந்த பொண்ணு வந்து ஏற்கனவே வந்து ஒரு வந்து பார்த்துருக்கிறார். ஏன்னா கலைஞர் வந்து அந்த ஜியோ பாஸ் பண்ணும்போது கூட அந்த ஃபோட்டோவில் வந்து நம்ம முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் இருக்காங்க. இதன் பிறகு ஒரு இது நடக்குது நியூயார்க்கில், கான்ஃபரன்ஸ். அதுக்கு வந்து உதவித்தொகை 4.7 லட்சம் நினைக்கிறேன், அதை கொடுத்து தமிழ்நாட்டு சார்பாக அனுப்பி வச்சது மு க ஸ்டாலின் அவர்கள். அது அவங்க வந்து சொன்னாங்க, இன்றைய முதல்வர் கரண்ட் சிஎம் அப்படின்னாங்க. சரி, ஓகே, அது பின்னாடி வருவோம். இப்போ இந்த இடத்துல தான் வந்து நம்ம வந்து ஒரு முதல்வர் வந்து இந்த விஷயங்கள் ஒருத்தர் வந்து ஜியோ பாஸ் பண்ணுறாரு, ஒருத்தர் 4.7 லட்சம் செலவு பண்ணி கான்ஃபரன்ஸ்க்கு அனுப்புகிறாரு. அங்கே அவங்க அப்பாவுடைய பேட்டியும் பார்த்தேன். அங்கே வந்து நிறைய கேள்விகளை கேட்டது வந்து இவங்க தானே. ஆமாம், அதனால எந்த மாற்றமும் இல்லை. இப்போ இங்கே தான் வந்து இந்த மன்னிப்பு கேட்ட விஷயம் இருக்கு இல்லையா, இந்த மன்னிப்பு கேட்ட விஷயம் வந்து எப்படிங்க அப்படின்ற பொழுது, ஏன்னா அவங்க தான் சொல்லணும். ஆமாம், இந்த சப்ஜெக்டில் இருந்த 2 முதல்வர்கள் வந்து முக்கிய பங்காற்றிருக்காங்க. ஓகே, அதில் என்னன்னா அவர் வந்து எதிர்க்கட்சி தலைவராக கூட இருந்தாருன்னு நினைக்கிறேன். அப்போ வந்து ஸ்டாலின் அவர்கள் வந்து எதிர்க்கட்சி தலைவராக இருந்தாருன்னு நினைக்கிறேன். அப்போ இவங்க ஐஎஃப்எஸ் ஆயிருக்கிறப்ப ஸ்டாலின் அவர்கள் வந்து எதிர்க்கட்சி தலைவராக இருந்திருக்காரு. அப்பவுமே பாராட்டியிருக்காரு. ஒரு எதிர்க்கட்சி தலைவராக இருந்தும் கூட இவங்க இந்த மாதிரியாக வந்து ஒரு மாற்றுத்திறனாளி பெண் வந்து ஐஎஃப்எஸ் அதிகாரியா ஆகிறது வந்து பெரிய விஷயம் அப்படின்னு சொல்லி அவர் பாராட்டு வந்து அவங்களுக்கு பதிவிட்டிருக்கிறார். ஸோ என்னென்னா இதெல்லாம் வந்து, ஆனால் இதுவே வந்து நீங்கள் வந்து ஜெயலலிதா பண்ணாங்க, ஜெயலலிதா வந்து அதை பண்ணாங்க இதை பண்ணாங்க, ஏன்னா அவங்க வந்து சந்திக்கிறதே பெரிய விஷயம் இல்லை. அப்படி இருக்கும்போது அங்கேருந்து கொடுக்கும்போது அப்படி தூக்கி போடும்போது அது வேல்யூ, ஆரத்தழுவி கொடுக்கும்போது அது கொஞ்சம் ஏப்பச்சப்பமாக தான் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஜாக்கி இந்த இடத்துல இது வந்து தேவையான்னு நீங்கள் பேசலாம். நீங்கள் இந்த விஷயங்கள் இருக்குல்ல, இந்த கதைகள் இவங்களை பற்றின வீடியோக்கள் எல்லாத்துலேயுமே ஒரு ஃபோட்டோவோடு கடந்து போகிறாங்க. ஒரு ஃபோட்டோவோட அதை வந்து கலந்து போகிறாங்க எளிமையான்னு வச்சுக்கோங்களேன். அது ஏன்னா இந்த இடத்துல தான் அந்த பெயர்கள் வந்து இருட்டடிப்பு செய்யப்படுது. அதுக்காக நான் சொல்கிறேன். இன்னொரு ஒரு விஷயம் இருக்கு, அதனால நீங்க நிறைய பயன் அடைஞ்சிருப்பீங்க இல்லையா, அதை ஏன் பேச தயங்குறீங்கிறது தான். இப்ப யுஎஸ்க்கு நீங்க சாதாரணமா போல, இத்தனைக்கும் நீங்க உங்களுடைய அப்பா வந்து ஒரு மத்திய ஊழியர் இல்லையா, மத்திய அரசு ஊழியர், ரயில்வேல இருக்காரு, சென்ட்ரல் கவர்மெண்ட் அவரு. சோ அந்த மாதிரியாக இருக்கும் பொழுது கூட நீங்க உங்களை தமிழ்நாடு சார்பா அப்ப 4 லட்சங்கிறது பெரிய விஷயம். 2008ல 4.25 லட்சத்துக்கிட்ட வந்து கொடுத்து அனுப்பியிருக்காங்க இல்லையா. அப்ப அதையே வந்து ஒரு பெரிய, நான் என்ன சொல்றேன்னா பெரிய விஷயமா நீங்க சொல்ல வேண்டாம். இந்த மாதிரியான உதவிகள் எனக்கு கிடைச்சது. அதே மாதிரி கலைஞர் அவர்கள் கொடுத்த அந்த ஜியோனால நிறைய பசங்க அதுக்கப்புறம் வந்து பயனடைய வழி திறந்து வச்சாரு. ரூட் மேப் அவர் தான் போடுறாரு, ஆனா அது எங்கேயுமே பதிவு செய்யப்படவில்லை. ஒன்றும் இல்லை. இப்போ அவங்கள போய் பார்க்குறாங்க, ஓ அப்படியாம்மா இந்த மாதிரி பண்ணிட்டாங்களா, சரி அப்படின்னு சொல்லிட்டு பத்திரிகையாளர்கள்லாம் கூப்பிட்டு அவங்களுக்கு ஒரு பாராட்டு விழா நடத்திட்டு ஒரு சால்வையை போத்திட்டு போயிருந்துருக்கலாம். அதேதான். அதை நீங்கள் செஞ்சுருந்தா நீங்கள் என்ன வேல்யூ கொடுப்பீங்களோ அந்த வேல்யூவை தான் நீங்கள் இதுக்கும் கொடுக்குறீங்க. அதுதான் கொஞ்சம் அங்கே வருத்தமாக இருந்தது. அந்த ஒரு சால்வையை வாங்கின வேல்யூவை நீங்கள் உங்களுக்கான படிப்பை நீங்கள் உங்களோட ஃபினான்ஸை அவங்க பார்த்துக்கிறாங்க, உங்களுக்கு மட்டுமல்ல அதற்கு பிறகு வர்ற சமுதாயத்திற்கும் அது கிடச்சிருக்கு. அப்படி இருக்கும் பொழுது அதை கொஞ்சம் வந்து இது ஒரு பெரிய விஷயம் அன்னைக்கு அவர் பண்ணது அப்படிங்கறத நீங்க ஏன் சொல்ல மாட்டேங்கிறீங்கன்றதுதான் பெரிய கேள்வி. அந்த இது வந்து ஜாக்கியோட கேள்வி அல்ல, என்னோட கேள்வி. வந்து இதே இவங்க இவ்வளோ ஒரு ரொம்ப ஈஸியாக கடந்து போகிறாங்க. நம்ம ₹1 யார்கிட்டயாவது வாங்கினா கூட எவ்வளோ பெரிய விஷயமா சொல்கிறோம், அதையே ரொம்ப ஈஸியாக. ரொம்ப சிம்பிளான ராஜுக்கு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 35,000 லட்சம் கோடி, 35,000 லட்சம் கோடி, நான் கூட வந்து தவறாக சொல்லியிருந்தேன். அம்பானிக்கு அதானிக்கான கடன் தள்ளுபடி. ஆனால் 6,000 ரூபா செலவு பண்ணும்போது 6,000 கோடி வந்து மகளிர் உரிமை தொகை கொடுக்கும்போது அது கேள்விக்குள்ளாக்கப்படுது. அதில் என்ன சொல்கிறாங்கன்னா அவர் பணத்தை எடுத்து கொடுத்தாரு, மக்களுடைய வரி பணத்தை எடுத்து கொடுத்தாரு. இதை எதுவுமே செய்யாட்டாலும் உங்களுக்கு வந்து கேள்வி கேட்க துப்பு கிடையாது. ஆனால் செய்கிறவனை வந்து அவன் பணத்தை எடுத்து கொடுத்தான்னு கேட்குற நக்கல் இது மட்டும் உங்களுக்கு வரும். ஓகேவா, ரைட். இது ஏன் அதை சொல்ல வரேன்னா, இந்த சமூகத்தில் வந்து நீங்கள் வந்து காட்சிக்கு எளிவனையாகவும் நல்ல விஷயங்கள் செய்கிறதுனாலையும் உங்களுக்கு வந்து
நீங்கள் வந்து செகண்ட் சாய்ஸ் தேர்ட் சாய்ஸாக இருப்பீங்க நீங்கள். அது ஒன்று, நிறைய கேள்விகளுக்கு ரொம்ப ஈஸியாக உள்ளாக்கப்படுவீங்க. ஆ அந்த ஹிஸ்ட்ரி ஆஃப் த இன்சிடென்ட், ஜியாகிரஃபி ஆஃப் த ஆக்சிடென்ட் எல்லாம் கேட்பீங்க. ஆனால் இதே உங்களை உங்களை அதான் நீங்கள் இது நான் வந்து இவங்களுக்குன்னு சொல்லலை, எல்லா விஷயத்திற்குமே நம்ம லைஃப்லேயே பொருத்தி பாருங்களேன். நம்ம அந்த மாதிரி வச்சோன்னு வச்சுக்கோங்களேன், நம்மக்கிட்ட உட்காந்து காஃபி குடிச்சிட்டு எல்லா விஷயத்தையும் கேள்வி நம்ம வீட்டில் வந்து கேட்டுருப்பாங்க. ஆமாம். இது உன் வீட்டில் உன் பொண்ணுக்கிட்ட நீ கேட்க. உதாரணத்திற்கு எனக்கு ரொம்ப தெரிஞ்ச ஒரு பெண்ணுடைய சித்தி, அவங்க வீட்டுக்கு வரும்போது அவங்க பொண்ணு, இந்த பொண்ணு வந்து ஏதோ ஒரு டான்ஸ் கிளாஸ் போகணுன்னு ஆசைப்பட்டா. நம்ம குடும்பத்தில் இப்படி ஆடுவாங்களா, இது எப்படி நீ விடுவ, அப்படியா இப்படியா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வீட்டில் உட்காந்து காஃபி குடிச்சிட்டு கேள்வி கேட்பாங்க. இதே அவங்க பொண்ணு வந்து சால்சா டான்ஸுக்கு போவா. தட்ஸ் ஆல். அவ்வளோதான். அப்போ நீங்கள் அவங்கள நீங்கள் கேள்வியை கேட்க முடியாது. எஸ். இந்த மாதிரியான ஒரு நிலைமை தான் இங்கே இருக்குன்னு சொல்கிறேன். இந்த பேட்டியில் கூட வந்து இதில் இன்னொன்னா பெனிஃபிட் ஆஃப் டவுட்ஸ் வந்து நான் வந்து டக்குன்னு வந்து உடனே வச்சிட மாட்டேன். ஒரு வேளை அவங்க சொல்லியிருக்கலாம், எடிட்டும் பண்ணியிருக்கலாம், அதுவும் நடந்திருக்க வாய்ப்பு இருக்குது. ஆனால் நிறைய இடங்கள்ல பார்த்தீங்கன்னா அது வந்து அப்படி ஒன்று பதிவாக நான் பார்க்கவே இல்லைன்றதை நான் இங்கே சொல்ல வரேன். நான் அவங்க வந்து சொல்லும்போது கூட வந்து என்ன சொன்ன சொல்லி முடிச்சிடறேன். சொல்லும்போது கூட அவங்க என்ன சொன்னாங்கன்னா, எல்லா கட்சிகளும் கட்சி வேறுபாடு இல்லாமல் செஞ்சாங்கன்னு தான் அவங்க சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ அதுதான் இதையெல்லாம். அதனால தான் வந்து கலைஞர்கிட்ட வந்து ஒரு பையன் வந்து ஒரு பிராமண பையன் வந்து இதில் நியானாவில் பேசும்போது சொல்லுவான், அதாவது முதல் தலைமுறை பட்டதாரிக்கு வந்து அவர் வந்து, ஏன்னா கலைஞர் எல்லா விஷயமும் செய்கிறாரு, ஆனால் அவங்களால பயன்படுற யாருமே, அதாவது எங்கள் சமூகத்தில் இருக்க யாருமே அவங்களுக்கு வந்து ஓட்டே போட மாட்டாங்க. அதில் என்னன்னா முதல் தலைமுறை பட்டதாரிகளுக்கு வந்து ஃப்ரீ சீட்டு, காசு கிடையாது, எஜுகேஷன் ஃப்ரீ அப்படின்னு சொல்கிறாரு. அந்த திட்டத்தில் பயன்படுறவன் நான், அதில் இருந்து வளர்ந்தவன், ஜெயிச்சவன். ஆனால் எனக்கு இருக்கிற அந்த நன்றி விசுவாசம் எங்கள் வீட்டில் யாருக்குமே கிடையாது. அப்போ என்ன எடுத்து வராங்கன்னா, அவர்கிட்ட காசாக கொடுத்தாரு. இங்கே தான் இதுதான் இதை சொல்லி சொல்லி வளர்க்கப்படுறதும் சில விஷயங்களும் அதில் வந்து இருக்குது, உள்குத்துலாம் அதில் நிறைய இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அதனால தான் இங்கே வந்து நம்ம வந்து அப்போ வந்து கலைஞர்கிட்ட வந்து கேட்குறாங்க, இந்த அரசியல் வரலாற்றில் நீங்கள் கற்றுக்கிட்ட ஒரு மிகப்பெரிய விஷயம் எது அப்படின்னு கேட்கும்போது, நாம ஒருத்தவங்களுக்கு வந்து நல்லது செஞ்சிட்டோம் அப்படின்றதுக்காக அவங்க நம்மளுக்கு வந்து கடைசி வரை நன்றி விசுவாசமாக இருப்பார்கள் என்றோ, என்ன நம்ம வந்து அவங்களுக்கு வந்து நம்ம அவங்களுக்கு செய்வாங்கன்னோ நம்ம வந்து நினைக்கவே கூடாது. இதுதான் நான் இத்தனை ஆண்டு கால அரசியல் வரலாற்றில் நான் கற்றுக்கிட்ட விஷயம் அப்படின்னா. ஏனென்றால் கலைஞர் முதுகில் குத்துன எல்லாருமே கூட பழகி வாங்கி தனவன் தான். அதை இங்கே பதிவு பண்ணுறேன். ஓகேவா? இப்போ தான் இந்த இடத்துல இவங்க அந்த செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் தான் நான் பாராட்டுறேன். நான் நல்லா படித்தேன், எனக்கு வந்து இந்த மரியாதை எதுவும் கிடைக்கல, இந்த மாதிரி பார்வை திறனாளியாக இருந்து இவ்வளோ தூரம் சாதிக்கும்போது ஏன் அதில் எண்ணும்போது கேட்கும்போது தான் அது வந்து இவ்வளோ தூரத்துக்கு எடுத்துகிட்டு போகுது. அதன் பிறகு இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, ஐஏஎஸ் ஐபிஎஸ்ஸாக மாறுறாங்க, ஐஎஃப்எஸ்ஸாக மாறுறாங்க. அதில் வந்து இது என்னென்னா, வெளிநாடுகளில் வந்து இந்த மாதிரியான ஒரு விஷயத்துக்காக ஒரு அம்பாசடராக போயிருக்கும்போது அவங்க அந்த நாட்டை எப்படி அவங்க உள்வாங்குறாங்க, அந்த மொழி எப்படி உள்வாங்குறாங்க, சமயோஜித புத்தியாக அவங்க எப்படி செயல்படுறாங்கன்ற விஷயங்கள்லாம் கேட்டு தான் அதை கொடுத்துருக்காங்க. அது வந்து சாதாரண விஷயம் இல்லை, இதற்காக படித்தது. இதில் இன்னொன்று என்னென்னா, அதுக்கு ஒரு பின்கதையும் இருக்குது. இந்த லிட்டில் ஃப்ளவர் வந்து ஸ்கூலில் வந்து மதியான சாப்பாடு சாப்பிட்டு கை கழுவு போகும்போது எல்லாம் வருஷலாக போயிருக்காங்க. அப்போ யாரோ தண்ணி நிறைய திறந்து விட்டாங்கன்னும் போது இந்த பொண்ணுக்கு என்ன கேட்டுருக்குதுன்னா, யார் தண்ணி அதிகமாக திறந்து விடுறது, மூடுங்க டேப்பை அப்படின்னு போது அதில் ஏதோ ஒன்று சொல்லியிருக்குது. இவங்க பெரிய கலெக்டர், இவங்க ஆர்டர் போட வந்துட்டாங்கன்ட்டு. இந்த மாதிரியான பேச்சுக்கள் நான் பார்த்துருக்கேங்க. அந்த பசங்களுக்குள்ள இருக்கும் கோவம் வரும், பயங்கரமாக அடிச்சு அவங்க அதை வந்து அதான் சொல்கிறேன், இந்த இயலாமையினோட விஷயம் வந்து வேற இடத்துல போகும். இப்போ இந்த பொண்ணுக்கு அது மாதிரி கேட்கும்போது அதே இன்னைக்கு வந்து ஐஎஃப்எஸ் அதிகாரியாக மாறி சைன் போட்டு தனக்கு கீழே வந்து இவ்வளோ பேர் வந்து ஒர்க் பண்ணுறாங்கன்றது வந்து எவ்வளோ பெரிய விஷயம், அதற்கான அச்சீவ்மெண்ட்டு அதெல்லாமே தான் வந்து பெரிய விஷயம். இதன் பிறகு இந்த மாதிரியான மாற்றுத்திறனாளிகள் அடுத்தடுத்து வர்றதுக்கு விதை யார் போட்டது? கலைஞர் அவர்கள். கலைஞர் அவர்கள் என்ன இந்த சந்திப்பு நடந்ததுமே இது மட்டும் கிடையாதுங்க. ஒரு டாக்டர் ஒருத்தர் சொல்லுவார், இந்த காது கேட்குற இந்த குழந்தை கேட்குற அதே மாதிரி இந்த காது வந்து இந்த குழந்தைக்கு கேட்காது அப்படின்னு சொல்லும்போது உடனே ஜியோ பாஸ் பண்ணி, ஏன்னா இன்னைக்கு 2000 குழந்தைங்க வந்து இந்த செவித்திறன் குறைபாடே இல்லாத அளவுக்கு இன்னைக்கு வாழ்ந்த காரணம் அது கலைஞர். அதுதான் சொல்கிறேன், இவ்வளவு நல்லது செய்த ஒரு மனிதனை நீங்கள் வந்து மிக கேவலமாக அவன் வீட்டு காசாக செலவு பண்ணிட்டான் அப்படின்ற மாதிரி இழந்துரைத்தலும், அதுதான் வாங்கித்தனம் வந்து நன்றி மறந்தான்னு வச்சுக்காங்களேன் ஐயோன்னு போயிடும். உண்மையிலங்க வாங்கித்தனம் மட்டும் இந்த மாதிரி இருந்தான்னு வச்சுக்காங்களேன் போயிடும். ஏன் அதை சொல்கிற வரேன்னா, அது அந்த மாதிரியான ஒரு சோல், அந்த ஒரு சோலை வந்து நீங்கள் வந்து டேக் இட் ஃபார் கிராண்டட் எடுத்துக்கோங்க. அதுதான் நீங்கள் சொல்ல வர விஷயம். ரைட்.
இப்போ கம் டு த பாயிண்ட். இப்போ நீங்கள் இந்த இடத்துக்கு வாங்க, இல்லை நீங்கள் கம்பெனி பாயிண்ட் என்ன நிறைய விஷயங்கள் அவங்களுக்காக அவங்க அப்பா அம்மா இருக்கும்பொழுது பார்த்தீங்கன்னா கணவராகவும் இருக்கிறவரும் இருந்திருக்காரு. ஷாமன் ஒருத்தர் வந்து இவங்களுக்காக வந்து இடம் மாற்றுதல் பண்ணிட்டு வந்து இருந்திருக்காரு. அவங்க ஃப்ரெண்ட் அவர் எழுதுறது இந்த விஷயங்கள் சொல்லி கொடுக்கறது எல்லாம். இதுல கணவர் என்ன அப்படின்னா அவர் வந்து ஹிந்துல வேலை பார்த்துட்டு இருந்த காரணத்தினால இவங்கள்ட்ட வந்து அவருமே வந்து ஒரு 25 நிமிஷம் வந்து டெய்லி வந்து செய்தி சேகரிக்கிறதுக்காக வந்து ஏதோ ஒரு விஷயம் படிச்சு அதுல வந்து இப்போ இவங்க போய் ஏதோ வேலையெல்லாம் இவங்கெல்லாம் பண்ணாங்க, ஏதோ மறந்துட்டாங்க. அதே தான். ஸோ அந்த 25 நிமிஷம் வந்து அவர் வந்து அவங்களுக்கு வந்து அந்த செய்தி படிக்கும்பொழுது என்னன்னா ஆர்கியூமெண்ட்டாக இருந்திருக்காரு. இப்போ அப்பான்னா இவங்க சொல்கிற பேச்சு எல்லாத்தையுமே ரொம்ப சுவாரஸ்யமாக கேட்டுட்டு சூப்பர் சூப்பர் சொல்லியிருந்திருக்கிறப்ப ஒரு ஆள் வந்து வேற ஒரு பார்வையாகவும் ஒரு ஆர்குமெண்டேட்டிவாக இருந்திருக்கும் பொழுது அவர் மேலே வந்து அவங்களுக்கு ஒரு பெரிய மரியாதையும் ஒரு ஈர்ப்பும் வந்திருக்கு. ஏன்னா அவர்கிட்ட வந்து ஆர்குமெண்ட் பண்ணி அதுக்கப்புறம் போய் ஒரு விஷயத்த பேசும்பொழுது இதை நீ எங்கே ரெஃபர் பண்ண அப்படிங்கிற அளவுக்கு இவங்களுக்கு நிறைய வந்து விஷயங்கள் வந்து அவர் கற்றுக் கொடுத்துருக்காரு. அதில் அப்படியே தொடர்ந்து அவங்க 2 பேரும் பழகினதுனால வந்த ஒரு விஷயம் தான் வந்து இப்போ அவங்களுக்கு திருமணமாகி 2 குழந்தைகள் வந்து இருக்காங்க அப்படிங்கிற அளவுக்கு ஆன ஒரு ஸ்டோரி. பட் இதில் எல்லாத்தையுமே நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இவங்க வளர்ந்ததற்கான பெரிய காரணம் கூட இருக்கிற யாருமே உனக்கு வராதுன்றத சொல்லவே இல்லை. அவங்க வீட்டில் என்ன செய்வாங்கன்னா வராதுன்னு சொல்கிறதுக்கு பதிலாக அவங்கள எப்படி செய்ய வைக்க முடியுங்கிற மாதிரியான விஷயங்களாக பார்க்கறதும், எப்படி இந்த செல்லெல்லாம் கிடையாது, ஒரு ஒரு படிக்கலைன்னா அடி விழுனா எனக்கும் அடி விழும், அந்த மாதிரியான ஒரு வளர்ப்பு தான் இருக்கிற மாதிரியான விஷயங்கள். அன்னை வளர்ப்பினில் எல்லா குழந்தையும் நல்ல குழந்தை தான். அவங்க நல்லவராவதும் தீயவராவதும் அன்னை வளர்ப்பினே மாதிரி உனக்கு எதுவுமே வராதுன்னு சொல்லியிருந்தாங்கன்னா அந்த குழந்தை வந்திருக்காது. இன்றைக்கி இவ்வளோ தூரம் வந்து 2 குழந்தைங்க பெற்று இன்றைக்கி வந்து ஐஎஃப்எஸ் அதிகாரியாக வெளிநாட்டில் பணிபுரிந்து இருக்கிறப்போ வந்து எவ்வளோ பெரிய விஷயம், அது எவ்வளோ பெரிய அச்சீவ்மெண்ட். இதுக்கு பின்னான மனித உழைப்பு, தியாகங்கள், அதனால அவங்க சொல்லும்போது என்னன்னா இது வந்து கூட்டு முயற்சின்றதெல்லாம் வேற லெவல். இல்லை அதே மாதிரி அவங்க தோழிகள் அவங்க சொன்னதும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா நீங்க யாருங்க 7 மணிக்கு போனா டெய்லி 1 மணி வரைக்கும் அவங்களுக்கு உட்காந்து இவங்க படிப்பாங்க. அவங்க தோழி இந்த ப்ரிப்பேர் பண்றதுக்கு ஐஎஃப்எஸ் எக்ஸாம் 2 பேருமே லெக்சரர்ஸா இருக்காங்க. 2 பேருமே எம்ஓபி வைஸ் சேனல் ஒருத்தவங்க ஸ்டெல் லெவல்ல இருக்காங்க. ஆக்சுவலா 2 பேருமே இருக்காங்க. சொன்னேன் சார் நான். சொன்னீங்களா நீங்க? நான் ஸ்பெஷல் தேங்க்ஸ் டு தோஸ் கைண்ட் ஆஃப் தோஸ் தோழிஸ். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்ஸ். சரியா? ஸோ அவங்க 2 பேரும் அந்த விஷயம் பண்ணுறதையும் வந்து அவங்க வந்து மென்ஷன் பண்ணி சொன்னாங்க. அதே போல் இந்த ஐஎஃப்எஸ் அதிகாரி ஆகிறதுக்கான ரீசன் சொன்னாங்க. முதல்ல ஐஏஎஸ் தான் நமக்கு தெரியும், அப்புறம் தான் இந்த ஐஎஃப்எஸ் விஷயங்கள் எனக்கு தெரிஞ்சு அதற்காகவுமே வந்து ஃபர்ஸ்ட் உடனேலாம் கிடைக்கலையா. ஏன்னா ஒரு மாற்றுத்திறனாளி கொடுத்துட்டா உடனேலாம் அடுத்த வருஷம் கொடுக்க மாட்டாங்க. ஆனால் பாஸ் பண்ணியும் நான் வெயிட் பண்ணேன் 1 இயர். அதன் பிறகு தான் வந்து நான் ப்ரூவ் பண்ணேன். ஏன்னா இவங்க எப்படி தனியாக போவாங்க, ஃபாரினுக்கு நிறையா போய் அங்கே இருக்கிறவங்கள வந்து டெலிகேட்ஸ் மீட் பண்ணுறதுலேருந்து எல்லா விஷயங்களும் பண்ணுறதுக்கு இவங்களுக்கு எப்படி வரும்ன்றது, ட்ராவல்லேருந்து எல்லாத்தையுமே நான் ப்ரூவ் பண்ண வேண்டியிருந்தேன். அதை எடுத்துக்காட்டும் விதமாக அதற்கு வித்திட்டவர் கரண்ட் சிஎம் மு.க. ஸ்டாலின் அவர்கள் வந்து 4.7 லட்சம் தொகை கொடுத்து எப்போ இவங்க படிக்கும்பொழுதே அனுப்பிச்சிருக்காரு. அதனுடைய அந்த மாதிரிலாம் வந்து வெளிநாடுகளுக்கு போனது வந்தது. ஏன்னா இப்போ பாஸ் ஆனால் பிரச்சனை இல்லை, நீங்கள் இதுக்கு முன்னாடி எங்கே போனீங்கன்னா இல்லை எனக்கு அந்த வாய்ப்பே எனக்கு வழங்கலை, எனக்கு கிடைக்கலன்னு சொன்னீங்கன்னு வச்சுக்கோங்க, அங்கேயும் உங்களுக்கு வந்து கட்டாகும். ஆனால் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் உங்களுக்கு வந்து கெசட்டட்லேயும் சரி, அது வந்து ஃபைல் ஃபுல்லாகவும் வர்றதுக்கான காரணங்கள்னு ஒன்று இருக்குல்ல, அதுதான் கயாஸ் தேரி மாதிரி தான் அது ஆக்சுவலாக. ஓகே, ஸோ அந்த விஷயங்கள்லாம் அவங்களுக்கு பண்ணியிருக்காங்க. அதன் பிறகு தான் அவங்க வந்து நிறைய விஷயங்கள் வந்து மாறி வந்திருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ வேறு ஏதாவது விட்டுட்டோமான்னு பார்க்குறேன் ஜெகே, வேறு ஒன்றும் இல்லை. ஸோ இல்லை அதே மாதிரி வந்து அவங்களுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயமாகவும் அவங்க சொன்னது வந்து பார்த்தீங்கன்னா இந்த தனி ஒருவனில் வர மாதிரி அந்த ஊரில் நடந்தால் எல்லா ஐஏஎஸ் ஐபிஎஸ் பாஸ் பண்ண எல்லாருமே வந்து இருந்த அந்த ட்ரைனிங்கும் வந்து எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் அவங்க மென்ஷன் பண்ணாங்க. ரொம்ப சிறப்பான ஒரு இது. பட் நிறைய அவங்க பேசும்பொழுது என்னென்னா அந்த ஒரு பேச்சாளர் மாதிரியே தான் பேசினாங்க. அவங்க எடுத்துக்காட்டு சொல்கிறதா இருக்கட்டும், அதை விட அவங்க ஒரு சொன்ன விஷயம் எல்லாத்துக்குமே பொருந்தும். இந்த மாதிரி சிவில் சர்வீஸ்காரங்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல வரீங்கன்னு பொழுது அவங்க சொன்ன விஷயம் வந்து நல்லா இருந்தது. கன்சிஸ்டன்சி ரொம்ப முக்கியம். ஒரு நாள் 10 மணி நேரம் படிப்பேங்கிறது, அடுத்த நாள் படிக்கவே மாட்டேன் நான் ஜோன் அவுட் ஆகிடுவேன்றதுலாம் இல்லை. உன்னோட கெப்பாசிட்டி என்ன, ஒரு நாளைக்கு 3 ஹவர் படிக்க முடியுமா, 3 ஹவர் கண்டிப்பாக ஒதுக்கணும். அதுக்காக அந்த கன்சிஸ்டன்சி இருந்துக்கிட்டே இருந்தால் பிரச்சனையே இல்லை அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அவங்க சொன்னதும் வந்து நல்லா இருந்தது. அதற்காக வந்து நீங்கள் எதையும் வந்து விட்டு கொடுக்க வேண்டாம். ஒரு ஃப்ரெண்ட்ஸோட வெளில போறீங்களா போயிட்டு வாங்க, ஆனால் அந்த 3 மணி நேரத்தை முடிச்சிடணும் அன்றைக்கி அப்படிங்கிற அந்த ஒரு கன்சிஸ்டன்சி இருக்கணுங்கிறதையும் சொன்னாங்க. அது இந்த பதிவை நான் பதிவு செய்வதற்கு மிக முக்கிய காரணம் வந்து ஹரணி அனுப்பிச்ச அந்த லிங்க் தான். அந்த லிங்க்கை நான் படிக்கிறேன். இங்கே தான் கலைஞரும் ஸ்டாலினும் ஏன் வந்தாங்க அப்படின்றதுனாலையும் இதை வந்து நான் வந்து அந்த நியூஸ் 18 சேனல் பார்க்குறப்பையும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து கரண்ட் சிஎம் தான் சொன்னாங்களே கோசம் பேரை சொல்லவே இல்லை, கலைஞர் பெயர் அங்கே வரவே இல்லை. அவர் கூட வந்து கேட்டார், அது எடிட்டிங்கில் தூக்கிட்டாங்களான்னு கூட நம்மளுக்கு தெரியல, இல்லை சொன்னாங்களா போனாங்களான்னு நம்மளுக்கு தெரியல. இதனால் இது வந்து பெனிஃபிட் ஆஃப் டவுட்ஸ்னும் போது இதை நம்ம எல்லா இடத்துலையும் வைக்க முடியாது.
அவங்கள பற்றின ஒரு டாக்குமெண்ட்ரியில் கூட வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபோட்டோக்கள் வந்து ஜஸ்ட் லைக் தட்டாக கடந்து போகுது. அது வந்து அப்படின்ற மாதிரி போகுதுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இப்போ வந்து இந்த பதிவை நான் படிக்கிறேன். ரேவதி மஞ்சுமா அப்படின்றவங்க அதை எழுதியிருந்தாங்க. ஃபெனோசெஃபின். ஓகே. சென்னை அண்ணா மேம்பாலம் அருகிலுள்ள சிறுமலர் பார்வையற்றோர் பள்ளியில் படித்து கொண்டிருந்த மாணவிகள் தங்கள் உணவிற்கு பிறகு கைகளை கழுவி விட்டு வருகிற போது ஒரு மாணவி தன் செவித்திறனால் உணர்ந்து குரல் எழுப்புகிறார். யார் குடிநீர் குழாயை மூடாமல் விட்டது, உடனே மூடுங்கள் என. உடனிருந்த தோழிகள், நீ என்ன பெரிய கலெக்டரா, ஆணை பிறப்பிக்கிறாய் என சொல்லி சிரிக்கிறார்கள். அதற்கு அந்த மாணவி ஒரு நாள், நான் படித்து சிறந்து அப்பதவிக்கு செல்வேன் என்று சொல்கிறார் அப்படின்னு எழுதியிருந்தாங்க. இது வந்து யாரோ பட்டிமன்றத்தில் கூட வந்து யாரோ பேசினாங்க இதை பற்றி. நான் அந்த கிளிப்பும் பார்த்தேன். இது என்னன்னா ஒன்று பார்த்தோம்னா அது ரிலேட்டடான ஒரு விஷயங்கள்லாம் எடுத்து வரும்ல, அந்த மாதிரி. ஆனால் இதை நான் பார்க்கவே இல்லை. பட் ஆனால் ஹரிணி வந்து எனக்கு அதை அனுப்பிச்சு வச்சிருந்தா. ரைட். ஸோ அடுத்தது என்னென்னா, அதன் பிறகு தன் 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் 465 மதிப்பெண்கள் பெறுகிறார். ஆனால் 495 பெற்றிருக்க வேண்டிய எனக்கு 465 மதிப்பெண்கள் சரியானதல்ல. நான் படித்த தேர்வில் வாசித்து முழுவதும் சரிதான், ஆனால் அதை கேட்டு எழுதியவர் செய்த தவறால் தனக்கான மதிப்பெண்கள் குறைந்துள்ளது என்கிற ஆதங்கத்துடன் தன் தந்தையிடம் பிடிவாதம் பிடித்து தலைமை செயலகம் சென்று நீதி கேட்க துணிகிறார். ஓகேவா? தலைமை செயலகம் செல்கிறார். சில தடைகளுக்கு பிறகு முதலமைச்சரை காண்கிற வாய்ப்பு கிடைக்கிறது. முதலமைச்சரிடம் கேட்கிறார், ஐயா, பார்வையற்ற நாங்கள் தேர்வு எழுதுகிற போது வைக்கப்பட வேண்டிய கேமரா மற்றும் ஊடக சாட்சி இல்லாமல் போனது ஏன்? இப்படி நன்றாக படிக்கிற பார்வையற்ற மாணவ மாணவிகளுக்கு நீங்கள் என்ன செய்ய போகிறீர்கள் என கேள்வி எழுப்புகிறார். முதலமைச்சர் பதில் தருகிறார், மாணவமணியே, முதலில் உன்னிடம் நான் மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறேன். இனிவரும் காலங்களில் பார்வையற்ற மாணவ மாணவர்களுக்கான கல்வி தேர்வில் முதல் 5 இடங்களை பிடிக்கிறவர்களுக்கு அரசே இலவச கல்வியை முற்றாக தரும் என்கிற திட்டத்தை உறுதிமொழியாக தருகிறார். அந்த முதலமைச்சர் அறிவித்த திட்டத்தின் ஊடாக கிடைக்கப்பெற்ற கல்வி அம்மாணவியை மேம்படுத்துகிறது. அந்த மாணவி முதலமைச்சர் திட்டிய அந்த அரசு திட்டத்தின் அம்மாணவியை மேலும் தூக்கி உயர நிறுத்துகிறது. காலசக்கரம் சுழல்கிறது. மாணவி பள்ளி கல்வியை முடித்தார். இளங்கலையை லயோலா கல்லூரியில் படித்து முடிக்கிறார். முதுகலையை ஸ்டெல்லா மேரிஸ் கல்லூரியில் படித்து முடிக்கிறார். அரசு திட்டத்தின் உதவியுடனே படித்து முனைவராகிறார். ஓகேவா? இவற்றுக்கு பிறகுதான் அன்று ஒரு நாள் படித்த சிறந்த அப்பதைக்கு செல்வேன் என்று அவர் கூறிய சிகரத்தை தொடுகிறார். ஆம், UPSC எனப்படும் இந்திய குடியுரிமை பணியாளர் தேர்வில் தேர்ச்சி பெறுகிறார். அதன் ஊடாக இந்திய அரசின் IFS அதிகாரியாகி பின்னாளில் கான்சுலேட் ஜெனரல் என்கிற பதவியுடன் இந்தோனேஷியா நாட்டில் பணியில் அமர்கிறார். அந்த பார்வையற்ற மாணவி தான் ஃபெனோசெஃபின். அந்த பார்வையற்ற மாணவியிடம் கைக்குப்பி மன்னிப்பு கேட்டு முதல் 5 இடங்களில் தேர்ச்சி பெறுகிற பார்வையற்றோருக்கான மொத்த கல்வியையும் அரசே இலவசமாக தரும் என்று சட்டம் இயற்றிய இப்படியான சாதனைக்கு பாதை அமைத்தவர் தான் அன்றைய முதல்வர் டாக்டர் கலைஞர். ஓகேவா? இப்பதான் முக்கியமான விஷயத்த சொல்ல வரேன். கரண்ட் சிஎம் பத்தி பேசுறதுக்காக சொல்றேன். பதிவின் சாரத்தை இதுவரை படித்த சிலர் கலைஞரை பெயர் பதிவின் சாரத்தை இதுவரை படித்த சிலர் கலைஞர் பெயரை குறிப்பிட்டிருப்பதால் வெறுப்பு கூடும். ஆனால் என்ன செய்வது? இதுதானே உண்மை. கூடுதலாக இதிலே இன்றைய முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் பெயரையும் குறிப்பிட வேண்டிய அவசியம் உண்டு. ஏனெனில் இதே மாணவிதான் அமெரிக்காவில் நடந்த குளோபல் யங் லீடர் கான்ஃபரன்ஸ் என்ற மாநாட்டில் கலந்து கொள்ளும் வாய்ப்பை பெற்றிருந்தார். அதற்கு அவருக்கு உதவிட முதலமைச்சர் கலைஞரின் மூலமாக 2008ஆம் ஆண்டில் 4.7 லட்சம் நிதி உதவி வாங்கி தந்து அமெரிக்கா செல்ல உதவியர் தான் இன்றைய முதல்வர் மு.க. ஸ்டாலின். இவங்க எழுதிட்டாங்க, ஆனா அவங்க சொல்லும்போது கரண்ட் சிஎம் அப்படின்னாங்க அவங்க. ஓகே. UPSC தேர்வில் வென்ற இந்தியாவின் முதல் பார்வையற்ற பிரிவு சாதனையாளர் தான் ஃபெனோசெஃபின். கல்வியில் சிறந்த தமிழ்நாடு என்கிற பெரும் பயணத்திற்கு திராவிட மாடல் ஆட்சி உந்துகோலாக விநியோகியாக அன்றும் இன்றும் திகழ்கிறது என்பதை இங்கே மறுக்க முடியாத உண்மை அப்படின்னு தாயகன் சுரேஷ் FBல எழுதினதை இந்த பெண்மணி அதை வந்து ட்விட்டரில் போட்டாங்க. இதை தான் எனக்கு ஹரிணி வந்து எனக்கு அனுப்பிச்சு வச்சிருந்தான். திஸ் இஸ் த பிஹைண்ட் த ஸ்டோரி, ரைட்? இங்கே தான் வந்து என்ன ஒரு சில விஷயங்கள் வந்து கொண்டாடப்படாமலே அது வந்து கடமை லிஸ்ட்டில் சேர்த்துடுறாங்க. இப்போ வீட்டுக்கு பெரிய புள்ள மாடு மாதிரி வேலை செஞ்சு எல்லாம் செஞ்சு கொடுப்பான், அது கடமை லிஸ்ட்டில் சேர்த்துருவாங்க. இங்கதான் அதுல ஒரு சின்ன விஷயமே என்னன்னா, நீங்க பெருசா ஒன்றும் பாராட்ட கூட வேண்டாம். எனக்கு வந்து அந்த வாய்ப்பை அமைச்சு கொடுத்தவர் வந்து இப்போ முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் தான் அமைச்சு கொடுத்தார். அப்போ அவர் வந்து எல்ஏவா இருந்தார். முடிஞ்சு போச்சு.
அதுதான் அதையே நீங்க சொல்ல முடியல அப்படிங்கிறது தான் ரொம்ப அந்த பேரை சொல்றதுக்கு என்ன கரண்ட் சிஎம் ஆமாம். அப்படின்னா அது அப்ப நாளை பின்ன நான் வந்து இதே வீடியோ பாக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். கரண்ட் சிஎம் அப்ப யாரு? current அப்போ கரண்ட் CM சிஎம் யாரு? இப்போவே என்னது நான் தான் விஜய், விஜய் தான் தமிழ்நாடு அப்படிலாம். நான் தான் விஜய் தான் தமிழ்நாடு தமிழ்நாடே அவர்தான். இப்ப நீங்களே விஜய் தான். ஆமாம். நான் ஒரு விஜய். விஜய் இந்த விஜயை பார்க்கறதுக்கு அவர் ஜெயிச்சா இன்னொரு நாள் வருவார். இந்த மாதிரி காமெடி கூட்டங்கள்லாம் நடந்துட்டு இருக்கும்போது இந்த மாதிரியாக செய்யக்கூடிய விஷயங்கள் எல்லாம் இருட்டடிப்பு செய்யப்படுகிறது. அது வந்து கடந்து போகப்படுகிறது, அல்லது கடமை லிஸ்டில் செய்யப்படுகிறது. ஒருவேளை இதை சொல்லப்பட்டு எடிட்டில் தூக்கியிருந்தால் அதுவும் அரசியல் இருக்கிறதா என்பதாகத்தான் நான் கருதுகிறேன். பட் ஆனால் இதெல்லாம் விடுங்க. கலைஞர் சொன்னது தான், நாம் ஒருத்தவங்க செஞ்சோன்றதுக்காக நமக்கு நன்றி விசுவாசமாக இருக்குன்னு அவசியமே கிடையாது. அதுதான் இத்தனை ஆண்டு கால அரசியல் வாழ்க்கையில் நான் கற்றுக்கிட்டேன்னு சொன்னார்கள், அதை விடுங்க. ஸோ இந்த விஷயத்தில் நாம் கற்றுக்கிற விஷயம் என்னென்னா, இந்த குறைபாடுகள் இருந்தாலும் அதை வெளிக்காட்டி கொள்ளாமல் தன்னம்பிக்கையோடு ஃபிலோசபின் வந்து இந்த அளவுக்கு படித்து ஒரு இந்திய குடிமை ஆட்சி பணியில் வந்து உட்கார்றதுன்றது இருக்குல்ல, அது வந்து சாதாரண விஷயம் இல்லை. இதுக்கு பின்னான உழைப்பும் சரி, அதுக்கு போட்ட எஃபர்ட்டும் சரி, அதற்கு அந்த குடும்பமும் சரி, உடனின்றவர்களும் சரி, நன்றிக்குரியவர்கள், அன்பானவர்கள். அவருடைய வாழ்வு சிறக்க எல்லாம் வல்ல இயற்கை துணை நிற்கட்டும் அப்படின்னு சொல்லிக்கிறேன். இந்த இடத்துல இதே தான் சொல்லி முடிவு பண்ணுறேன். ஒரு உதவி நம்மளுக்கு வந்து கிடைக்குதுன்றதுக்காக செய்கிறது என்பதற்காக இது கடமை லிஸ்ட்டில் சேர்க்காம அதை கூடுமானவரை கொண்டாட கற்றுக்கொள்ளுங்கள். வேற என்ன, கடமையை செய், பலன் எதிர்பாராதே அப்படின்றதெல்லாம் ஓகே தான். ஆனால் நம்ம மனுஷங்க தான், அதனால் சில இடங்களில் சில எதிர்பார்ப்புகள் இருக்கத்தான் செய்யும். வேறு அதெல்லாம் சொல்கிறது ஒன்றா ஓகே தான், ஆனால் இல்லாமல் இருக்காது அப்படின்றது தான் இங்கே நிதர்சனமான உண்மை. ஆனால் வெளியே சொல்லாமல் கடந்து போய்க்கலாம், அவ்வளோதான். வேற என்ன. இது குறித்தான உங்கள் கருத்துக்களை பின்னங்களை தெரியப்படுத்துங்க. இன்னும் வேறு ஒரு எபிசோட் நான் சந்திக்கிறேன். அதோட நன்றி கூறிய உங்கள் ஜாக்கி சேகர் மற்றும் signing off.